Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 12th Maths Chapter 1 Application of Matrices and Determinants Exercise 1.4ல 5th sum பார்க்கலாம். 5th sumல என்ன சொல்லிருக்காங்கன்னா, a family of 3 people went out for dinner in a restaurant. ஒரு ஃபேமிலியில் இருக்கிற 3 மெம்பர்ஸ் வந்து டின்னருக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் போறாங்க. அங்க வந்து 2 இட்லியும் ரெண்டு தோசையும் 3 இட்லியும் 2 வடையும் சேர்ந்து அதோட காஸ்ட் வந்து 150. நம்ம இப்ப இட்லி தோசை வடையோட காஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு சொல்லல, டோட்டலா வந்துட்டு இவ்வளோட காஸ்ட் இவ்வளவுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம இது ரெண்டு ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்னன்னா, ஒரு தோசையோட பிரைஸ் என்னது, ஒரு இட்லியோட காஸ்ட் என்னது, ஒரு வடையோட காஸ்ட் என்னது அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்ப நம்ம கொஸ்டின்ல இருந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம லெட்டின்னு கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்ப லெட்டின்னு சொல்லிட்டு என்ன கன்சிடர் பண்ணணும், த காஸ்ட் ஆஃப் தோசை இட்லி அண்ட் வடை, இதை தான் நம்ம எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணணும். இப்போ தோசைன்னா எக்ஸ், இட்லினா ஒய், வடைங்கிறத இசட்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணி இந்த எக்ஸ் ஒய் இசட்டோட பிரைஸ் வந்துட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லீனியர் ஈக்குவேஷன் எப்படி ரைட் பண்றதுன்னா பாருங்க, த காஸ்ட் ஆஃப் 2 தோசை, 2 தோசைன்னா தோசையோட நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிருக்கோம், தோசைங்கிறத எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணிருக்கோம், தோசையோட பிரைஸ். சோ அப்போ ஃபர்ஸ்ட் லீனியர் ஈக்குவேஷனுக்கு 2x எல்லாமே சேர்த்து தான் 150, சேர்த்துங்கிறதுனால பிளஸ் தான் வரும். ஸோ 2x பிளஸ் நெக்ஸ்ட் 3 இட்லி, அப்போ 3 இட்லிங்கிறத ஒய்ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம், 3y பிளஸ் நெக்ஸ்ட் வந்துட்டு 2 வடை, 2 வடைங்கிறத இசட், அப்போ 2z ஈக்குவல் டு எல்லாம் சேர்ந்து அதோட காஸ்ட் 150. ஸோ 150 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ரைட் பண்ணியாச்சு. செகண்ட் பாருங்க, த காஸ்ட் ஆஃப் 2 தோசை, 2 தோசைனா 2x, தோசைங்கிறத எக்ஸ் பிளஸ் 2 இட்லியும் சாப்பிட்டுருக்காங்க, 2 தோசையும் 2 இட்லியும். ஸோ இட்லிங்கிறத நம்ம ஒய்ன்னு கன்சிடர் பண்ணுவோம், 2y பிளஸ் எத்தனை வடை சாப்பிட்டுருக்காங்க, 4 வடை சாப்பிட்டுருக்காங்க. இப்போ வடை 4z ஈக்குவல் டு இதோட சேர்ந்து இதோட காஸ்ட் வந்துட்டு 200. நெக்ஸ்ட் த காஸ்ட் ஆஃப் 5 தோசை, 5 தோசைங்கிறத 5x பிளஸ் 4 இட்லி, 4 இட்லினா 4y பிளஸ் 2 வடை, 2 வடைங்கிறத 2z ஈக்குவல் டு இது எவ்வளவு சேர்த்து அதோட காஸ்ட் வந்து 250 ஈக்குவல் டு 250. இப்போ நம்ம 3 ஈக்குவேஷன் ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்க, த ஃபேமிலி ஹேஸ் 350 இன் ஹேண்ட். அவங்க கிட்ட அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட 350 ருப்பி தான் கையில இருக்கு. அவங்க என்ன சாப்பிடுறாங்கன்னா 3 தோசையும் 6 இட்லி, 6 இட்லியும் 6 வடையும் டோட்டலா அவங்க சாப்பிட்டுருக்காங்க. அந்த சாப்பிட்டதோட பில் அமௌண்ட் வந்து அவங்க கையில இருக்கிற 350 ருப்பிக்கு உள்ளாடி வருதா, அந்த 350 ருப்பிய வச்சு அவங்களால அந்த பில் அமௌண்ட்டை பே பண்ண முடியுமா அப்படிங்கறதே நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து தோசையோட பிரைஸ் என்னது, இட்லியோட பிரைஸ், வடையோட காஸ்ட், இதை வந்துட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இப்போ அவங்க சாப்பிட்டதுக்கான பில் அமௌண்ட அவங்க கையில இருக்கிற 350 ருப்பிய வச்சு அந்த அமௌண்ட்டுக்குள்ளாடி பே பண்ண முடியுமா அப்படிங்கறதையும் நம்ம வந்துட்டு இதுல சால்வ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ 3 லீனியர் ஈக்குவேஷன் ரைட் பண்ணியாச்சு. கிராமர் ரூல்ஸ் படி தான் இதை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், டெல்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ டெல்டா ஈக்குவல் டு டெல்டான்னா என்னது, நம்ம வந்துட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் இசட்டோட கோஎஃபிஷியன்ட் ரைட் பண்ணி அதோட டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து எக்ஸ் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2, ஒய்யோடது 3, இசட்டோடது வந்து 2. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து. செகண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து எக்ஸோடது 2, ஒய் 2, இசட்டோட கோஎஃபிஷியன்ட் 4. நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன்ல இருந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 5, ஒய்க்கு 4, இசட்டுக்கு 2. டிட்டர்மினன்ட் நம்ம இந்த லீனியர் ஈக்குவேஷன்ல இருந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்னா அது பக்கத்துல இருக்கிற நம்பர் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், இசட்டோட கோஎஃபிஷியன்ட் நம்ம ரைட் பண்ணிருக்கிறோம். இது வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 3 ஈக்குவேஷன்ல இருந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இது ஒய்யோடது,
இது வந்து Z ஓட கோஎஃபிஷியன்ட். ஸோ நெக்ஸ்ட் இதோட டிட்டர்மினன்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இன் 3x3 மேட்ரிக்ஸ்னா நம்ம ஏதாச்சும் ஒரு ரோவை கன்சிடர் பண்ணணும். இப்போ நம்ம இதுல ஃபர்ஸ்ட் ரோ கன்சிடர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் இருக்க எலமெண்ட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இருக்க எலமெண்ட்னா ஃபர்ஸ்ட் இருக்க எலமெண்ட் 2. 2 கன்சிடர் பண்ணும்போது இந்த 2 இருக்கிற ரோ பிளஸ் காலமா ஹைட் பண்ணணும். ஹைட் பண்ணும்போது கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸை கன்சிடர் பண்ணணும். 2x2 மேட்ரிக்ஸ் 2 4 4 2 2 4 4 2 minus the second element minus 3 consider பண்ணும்போது 3 இருக்கிற row plus column ஹைட் பண்ணனும். கிடைக்கிற 2 cross 2 matrix 2 4 5 2 2 4 5 2 plus இந்த third element 2. so இந்த 2 இருக்கிற row plus column ஹைட் பண்ண கிடைக்கிற 2 cross 2 matrix 2 2 5 4 2 2 5 4 equal to 2 cross ல multiply பண்ணி இந்த ரெண்டே cross ல multiply பண்ணும் minus இந்த ரெண்டு 2 2s are 4 minus 4 into 4 16 minus 3 இங்க 2 2s are 4 minus 5 into 4 20 plus 2 இங்க cross ல multiply பண்ணும்போது 4 into 2 8 minus 5 into 2 10 equal to 2 minus 16 4 minus 12 minus 3 4 minus 20 minus 16 plus 2 minus 2 equal to 2 into minus 12 minus 24 minus into minus plus side 16 into 3 48 inga 2 into minus 2 minus 4 equal to minus 24 minus 4 minus 28 minus 28 plus 48 equal to 20 delta equal to 20 this is not equal to 0 so நம்ம அதனால delta x find out பண்ணலாம் delta x equal to delta x னா இதுல வந்து நம்ம இது x ஓட கோஎஃபிஷியன்ட் இது வந்து x ஓட கோஎஃபிஷியன்ட் இது y ஓட கோஎஃபிஷியன்ட் இது வந்துட்டு z ஓட கோஎஃபிஷியன்ட் So, இப்போ இதுல இருந்து நம்ம வந்து x ஓட கோஎஃபிஷியன்ட் ரைட் பண்ணக்கூடாது x ஓட கோஎஃபிஷியன்ட் பதிலா இந்த ஈக்குவேஷன்ல கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் இருக்கிறத ரைட் பண்ணணும் கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் 150 200 250 so என்ன 150 200 250 so அதுக்கப்புறம் y ஓட கோஎஃபிஷியன்ட் z ஓட கோஎஃபிஷியன்ட் அப்படியே ரைட் பண்ணணும் y ஓட கோஎஃபிஷியன்ட் 3 2 4 z ஓட கோஎஃபிஷியன்ட் 2 4 2 determinant find out பண்ணோம் equal to first order first element 150 னா இந்த 150 இருக்கிற row plus column ஹைட் பண்ணும்போது கிடைக்கிற 2 cross 2 matrix 2 4 4 2 2 4 4 2 minus the second element 3 so 3 னா 3 இருக்கிற row plus column ஹைட் பண்ணும்போது கிடைக்கிற 2 cross 2 matrix 200 4 250 2 200 4 250 2 next the third element 2 consider பண்ணும்போது 2 இருக்கிற row plus column ஹைட் பண்ணனும் கிடைக்கிற 2 cross 2 matrix 200 2 1 250 4 200 2 1 250 4 equal to 150 into cross ல multiply பண்ண 2 2s are 4 minus 4 4s are 16 minus 3 cross ல multiply பண்ணும்போது 400 minus 250 into 4 1000 இங்க 2 சேம் இதே மாதிரி இங்க cross ல multiply பண்ணும்போது 800 minus cross 2 into 250 500 equal to 150 4 minus 16 minus 12 minus 3 1000 minus 400 minus 600 சரிங்க plus 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 2 plus 2 இங்க plus 2 into 800 minus 500 300 equal to 150 into minus 12 150 into minus 12 minus 1800
minus into minus இங்க minus 3 இங்க minus 600 minus into minus plus ஆயிடும் 600 into 3 plus 1800 plus 2 into 300 600 so minus 1800 plus 1800 0 so இங்க delta x equal to 600 next delta x find out பண்ணியாச்சு next delta y find out பண்ணனும் delta y equal to இங்க y ஓட கோஎஃபிஷியன்ட் x ஓட கோஎஃபிஷியன்ட் இந்த டெல்டால இருந்து x ஓட கோஎஃபிஷியன்ட் z ஓட கோஎஃபிஷியன்ட் அப்படியே ரைட் பண்ணனும் y க்கு பதிலா நம்ம இந்த கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் ரைட் பண்ணனும் சோ x ஓட கோஎஃபிஷியன்ட் 2 2 5 y ஓட கோஎஃபிஷியன்ட் பதிலா கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் 150 200 250 z ஓட கோஎஃபிஷியன்ட் அப்படியே ரைட் பண்ணனும் z ஓட கோஎஃபிஷியன்ட் 2 4 2 determinant find out பண்ணா equal to first element 2 so first row ஓட first element 2 consider பண்ணும்போது 2 இருக்க row plus column hide பண்ணனும் கிடைக்கிற 2 cross 2 matrix write பண்ணனும் 200 4 250 2 200 4 250 2 minus second element 150 so 150 na 150 இருக்கிற row plus column hide பண்ணனும் கிடைக்கிற 2 cross 2 matrix 2 4 5 2 2 4 5 2 plus third element 2 so இந்த 2 consider பண்ணும்போது 2 இருக்கிற row plus column hide பண்ணனும் கிடைக்கிற 2 cross 2 matrix 2 200 5 250 2 200 5 250 next 2 cross ல multiply பண்ணும்போது 400 minus 250 into 4 250 into 4000 minus 150 2 2s are 4 minus 5 into 4 20 plus 2 250 into 2 500 minus 200 into 5000 equal to 2 into 400 minus 400 plus 400 minus 1600 minus 600 ஆயிடும் so 2 into minus 600 next minus 150 இங்க 4 minus 150 4 minus 20 இருக்கு so minus 16 வரும் minus 150 minus 16 plus இங்க என்ன இருக்கு 1000 500 minus 1000 500 minus 1000 னா minus 500 இங்க 2 இருக்கு so 2 minus 500 equal to minus 1200 minus plus ஆயிடும் 150 into 16 150 into 16 னா 2400 இங்க 2 into minus 500 இருக்கு so அப்ப minus 1000 equal to delta y equal to minus 1200 minus 1000 சேர்ந்து minus 2200 ஆயிடும் minus 2200 plus 2400 சேர்ந்தா equal to 200 delta y equal to 200 next நம்ம delta z find out பண்ணனும் delta z னா x ஓட கோஎஃபிஷியன்ட் y ஓட கோஎஃபிஷியன்ட் அப்படியே ரைட் பண்ணனும் x ஓட கோஎஃபிஷியன்ட் y ஓட கோஎஃபிஷியன்ட் ரைட் பண்ணனும் z க்கு பதிலா கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் ரைட் பண்ணனும் x ஓட கோஎஃபிஷியன்ட் 225 2 2 5 y ஓட கோஎஃபிஷியன்ட் 3 2 4 z ஓட கோஎஃபிஷியன்ட் பதிலா கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் ரைட் பண்ணோம் கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் 150 200 250 நெக்ஸ்ட் இதோட டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் சோ ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 2 2 இருந்தா 2 இருக்கிற ரோ பிளஸ் காலமா ஹைட் பண்ணனும் கிடைக்கிற 2 cross 2 மேட்ரிக்ஸ் 2 200 4 250 2 200 4 250 next minus second element minus 3
ஸோ 3 இருக்கிற ரோ பிளஸ் காலமா ஹைட் பண்ணும்போது கிடைக்கிற 2 cross 2 மேட்ரிக்ஸ் 2 200 5 250 2 200 5 250 நெக்ஸ்ட் பிளஸ் இந்த தேர்ட் எலிமெண்ட் 150 ஸோ 150 இந்த 150 இருக்கிற ரோ பிளஸ் காலமா ஹைட் பண்ணும்போது கிடைக்கிற 2 cross 2 மேட்ரிக்ஸ் 2 2 5 4 2 2 5 4 equal to 200 crossல multiply பண்ணும்போது 250 into 2 500 minus 4 into 200 800 minus 3 250 into 2 500 minus 5 into 200 1000 plus 150 4 into 2 8 minus 5 into 2 10 equal to 500 2 into 500 minus 800 minus 300 minus 3 500 minus 1000 minus 500 plus 150 8 minus 10 minus 2 equal to minus 300 into 2 minus 600 minus into minus plus side 3 into 500 1500 inga plus inga minus irukku so minus 150 into 2 300 delta z equal to minus 600 minus 300 minus 900 minus 900 plus 1500 equal to 600 delta z equal to 600 நம்ம இப்போ delta x delta y delta z find out பண்ணியாச்சு next நம்ம xy value find out பண்ணனும் by grammar rulesல x equal to na delta x divided by delta x ஓட value delta x equal to 600 delta value 20 so அப்போ 600 divided by 20 600 divided by 20 நம்ம cancel பண்ணா 0 0 cancel ஆகும் cancel பண்ணா 30 so x equal to 30 y equal to delta y divided by delta y ஓட value என்னது delta y equal to 200 delta value 20 so 200 divided by 20 cancel பண்ணும்போது இங்க 0 0 cancel ஆகும் 2 2 cancel 10 y ஓட value 10 next z equal to delta z divided by delta z value 600 delta value 20 so cancel பண்ணும்போது 30 z equal to 30 இப்போ x equal to 300 y equal to 10 z equal to 30 நம்ம क्वेश्चनல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும் ஒரு தோசையோட காஸ்ட் என்னது இட்லியோட காஸ்ட் என்னது வடையோட காஸ்ட் என்னது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் தோசையோட காஸ்ட் x ன்னு கன்சிடர் பண்ணிருந்தோம் இட்லியோட காஸ்ட் y ன்னு கன்சிடர் பண்ணிருந்தோம் வடையோட காஸ்ட் z ன்னு கன்சிடர் பண்ணிருந்தோம் இப்போ நம்ம ஆன்சர் எப்படி ரைட் பண்ணலாம் தோசையோட காஸ்ட் ஒரு தோசையோட காஸ்ட் 30 ரூபாய் அப்போ இதுல நம்ம cost of தோசை இட்லி and வடை is எவ்வளவு ரூபாய் தோசையோட பிரைஸ் Rs 30 இட்லியோட பிரைஸ் ஒரு இட்லியோட பிரைஸ் Rs 10 and வடையோட காஸ்ட் 30 நெக்ஸ்ட் क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன சொல்ற அந்த ஃபேமிலி அவங்க மெம்பர்ஸ் கிட்ட 350 ரூபாய் இன் ஹேண்ட் அவங்க கையில இருக்கு அவங்க சாப்பிட்ட பில் அமௌண்ட் அவங்க கையில இருக்கிற காசு வச்சு பே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சோ அவங்க என்னென்ன சாப்பிட்டிருக்காங்கங்கறத நம்ம பார்க்கலாம் 3 தோசைன்னு நம்ம x ன்னு எடுத்தப்போ 3x ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி ரைட் பண்ணலாம் 3x plus 6y plus 6z அவங்க சாப்பிட்டதை எப்படி நம்ம ஒரு ஈக்குவேஷனை ரைட் பண்ணலாம் 3 தோசை சாப்பிட்டிருக்காங்க அப்போ 3x plus 6 இட்லி சாப்பிட்டிருக்காங்க 6y அதே மாதிரி 6 வடை சாப்பிட்டிருக்காங்க
equal to நம்ம x ஓட காஸ்ட் என்னது x இட்லி தோசையோட காஸ்ட் 30 அப்போ 3 into 30 plus 6 into y இட்லியோட காஸ்ட் 10 plus 6 into z னா வடையோட காஸ்ட் 30 into 30 equal to 90 plus 60 plus 180 equal to 40 330 இப்போ அவங்க சாப்பிட்டதோட பில் அமௌண்ட் வந்து RS 330 அவங்க கையில எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அவங்க கையில வந்து 350 ரூபி இருக்கு அவங்களோட கையில இருக்கிற காசு வச்சு பில் அமௌண்ட் பே பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க அப்ப நம்ம ஆன்சர்ல எப்படி ரைட் பண்ணணும்னா எஸ் they can able to pay within the amount அவங்க கையில இருந்த காசால அவங்க பில் அமௌண்ட பே பண்ண முடியுமான்னு தான் கேட்டிருந்தாங்க பில் அமௌண்ட் 330 ரூபி தான் வந்துச்சு அவங்க கையில வந்து 350 ரூபி இருந்துச்சு ஸோ எஸ் அவங்க கையில இருந்த காசால பில் அமௌண்ட பே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் ஆன்சரை ரைட் பண்ணணும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ